அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி கைமா உருண்டை, மட்டன் கைமா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் ஒரு மூடி, 2 ஸ்பூன் சட்னி கடலை, 1 ஸ்பூன் மிளகு பொடி, பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், இஞ்சி ஒரு துண்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1/2 கிலோ மட்டன் நாங்கள் கைமாவுக்கு வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இதையெல்லாம் போட்டு நம்ம ஆட்டுக்கல்லில் ஆட்டணும். ஆட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணணும். பாருங்கள், ஆட்டுக்கல் கழுவி மட்டனை போட்டேன். பல்லாத்த தேங்காய் போடணும். அப்போ தான் இந்த மட்டன் கல்லில் அரவடு. அதுக்கு தான் இது போடுறது. நம்ம எடுத்து வச்சதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஆட்டணும். ஆட்டி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரையில் ஓரளவுக்கு மட்டன் நல்லா நசுங்கிடும். பாருங்கள், ஓரளவுக்கு ஆட்டி முன்னால் நம்ம சட்னி கடலையும் அளவான உப்பும் போட்டு நம்ம ஆட்டுறோம். ஆட்டி எடுத்து வச்சுட்டா சின்ன வெங்காயத்தை போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். இது மட்டன் குழம்புக்கு தேங்காய், வெங்காயம், மல்லித்தூள், குருமிளகு, சீரகம் வச்சுருக்குறோம். இது மிக்சியில் போட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்புறம் வெங்காயம் இருக்குது, இதே தாளிக்கிறதுக்கு தாளித்து குக்கரை அடுப்பில் வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சது சின்ன வெங்காயம், கருவேப்பில் போட்டு எப்பவும் போல் நம்ம குழம்புக்கு தாளித்து விடணும். தாளிச்சுட்டு பாருங்கள், ரெடியானது. நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச மிளகு அதையும் போட்டு அளவான தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு மஞ்சப்பொடி, இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவான உப்பு போடணும். கலக்கி வச்சிடறோம். கலக்கி வச்சு கொதிக்கிட்டு அப்போ நம்ம ஆட்டிகிட்டு வந்த அந்த கைமா கறியும் வெங்காயம், அறுத்து வச்ச சின்ன வெங்காயம் போட்டு நம்ம பிசைஞ்சு இந்த வடக்கி உருட்டுற மாதிரி நல்லா உருண்டையாக நம்ம ஒரே அளவு சைஸாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி வச்சு குழம்பு பாதி கொதித்த பின்னால் இது போட்டலாம். ஆட்டுக்கல் இல்லாதவங்க என்ன பண்ணுறேன்னு கேட்டால், அம்மா கிரைண்டர் இருக்குதுல, 2 கல் கிரைண்டரு, நீங்கள் அதுலேயும் கூட நீங்கள் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சு பாருங்கள். ஆனால் மிக்சியில் போட்டால் எல்லாம் சுற்றிக்கி கறியெல்லாம். அதனால் அம்மா கிரைண்டர் 2 கல் இருக்குதுல்ல, அதில் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. கொதிச்சோம்னால இந்த கறியும் வேகணுமில்ல கொஞ்சம் நேரம். அதனால் இந்த உருண்டை பிடிச்சதெல்லாம் நம்ம இப்போ அந்த குழம்புக்குள்ளே போட்டுட்டு தொலாவவே கூடாது. அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் வேக விடணும். உடனே தொலாவினீங்கன்னா அந்த உருண்டையெல்லாம் கரைஞ்சி போயிடும். தனித்தனியாக போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மெதுவாக கொதித்த பின்னால் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து லேசாக திருப்பி விட்டிங்கன்னா கொஞ்சம் வெந்துடும். பாருங்கள், இதில் ஒரு பாதி வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் பாதி வேகணும். இது கிரேவி மாதிரி தண்ணி கம்மியாகவும் செஞ்சுக்கலாம். நாங்கள் குழம்பு மாதிரி செஞ்சுக்கிட்டோம் சாப்பாட்டுக்கு. நீங்களே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். வேறு எண்ணெய் வந்துருச்சுங்களா, குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இது பல்லில்லாத வயசானவங்களுக்கு, குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு நல்லது. கறி சாப்பிட்டா ஜீரணமாக லேட்டாகுது. இப்படி செஞ்சு கொடுங்க, குழந்தைகளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.